ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் ஐடியாஸ் சேனல். தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு அழகான லோட்டஸ் ஃப்ளவர், அதுவும் வெறும் கலர் ஷீட் மட்டும் வச்சு பண்ண போகிறோம். நம்ப முடியலல்ல? நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த இமேஜ் தான். நம்ம இப்போ கலர் ஷீட் வச்சு நம்ம அழகாக நம்ம ஒரு சிம்பிளாகவே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது லைட் கலராக இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ நான் இப்போ லைட் பிங்க் கலரும் அண்ட் லீஃப்காக க்ரீன் கலர் ஷீட்டும் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நீங்கள் வந்து லைட் பிங்க் கலரில் 3 சர்க்கிள் கட் பண்ணி எடுக்கணும் அண்ட் க்ரீன் கலரில் ஒரு சர்க்கிள். நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். லைட் பிங்க் கலரில் எடுக்கக்கூடிய 3ம் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர்னு சின்ன சின்னதாக இருக்கணும். அதாவது 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அண்ட் வந்து அந்த லீஃப் வந்து 9 சென்டிமீட்டர் அப்படி இருக்கணும். அதாவது 9 8 7 6 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அழகாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிராஃப்டை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இது நீங்கள் வாலில் வைக்கும்போது நீங்கள் வந்து இது வால் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஹோம் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தீபாவளிக்காக ஒரு பர்ஃபெக்டான கிராஃப்ட்டு. இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இதை நான் பேப்பரில் தான் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஈவன் நானே வந்து ஆக்சுவலாக இதை பின்ட்ரெஸ்ட்டில் தான் பார்த்தேன். இது வந்து பேப்பரில் தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு என்னாலே நம்ப முடியல. செம்மையாக இருக்குல்ல? கலர் ஷீட்டு செய்கிறோம், சரி, நமக்கு எந்த செலவும் இல்லை. ஆனால் செய்கிறது கஷ்டமாக இருக்குமே நினச்சிங்கன்னா எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுட்டேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை இது செய்கிறது. ரொம்பவே சிம்பிள். அழகாக அந்த சர்க்கிள் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் ஃபோல்ட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரியே நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து செகண்ட் கிளிப்பும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 2யுமே ஆக்சுவலாக 3 எடுத்துக்கிட்டோம் இல்லையா, 3யுமே இதே மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் இது. ஜஸ்ட்டு நம்ம இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன் இல்லையா, அதாவது கம்மை வச்சுட்டு 2 சைடும் இப்படி மடக்கி விட்டுக்கணும். நடுவில் வந்து ஹேண்டை வச்சுக்கோங்க. ஹேண்டை வச்சுக்கிட்டு 2 பக்கமும் மடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே ஈவனாக வந்து ஒட்டி விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். அழகாக நான் பண்ணுற மாதிரியே பாருங்கள், அதே மாதிரியே பண்ணுங்கள். சிம்பிளாகவே நம்ம வந்து ஒரு லோட்டஸ் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து இது மடக்கி விடுறது மட்டும்தான் டைம் கன்சியூமே ஆகும். மீதியெல்லாம் ஒன்றா ப்ளேஸ் பண்ணிட்டா கிராஃப்டே ரெடி. ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட்டு. இதை ஃபைனலாக பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள், இந்தளவு ஒரு பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட்டு இந்தளவு சிம்பிளாக இருந்தால் யார் தான் செய்ய மாட்டாங்க? இப்போ நம்ம லைட் பிங்க் கலரில் 3 சர்க்கிள் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்காக 3 ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது நான் வந்து நடுவில் கேண்டில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதனால் 3 ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுவே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு லோட்டஸ் ஃப்ளார் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா சென்டராக இன்னும் கொஞ்சம் வைக்கிற மாதிரியும் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தளவு லேயர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவு நீங்கள் சர்க்கிள் கட் பண்ணி பெட்டல் ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது நீங்கள் சடனாக பார்க்கும்போது ஒரு ரியல் ஃப்ளார் இருக்கிற மாதிரியே இருக்கும். நானுமே அப்பப்போ அதை கிராஸ் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். வாவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹைட் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். அந்தளவு ஒரு சூப்பரான கிராஃப்ட் இது. இந்த மாதிரி சிம்பிளான திங்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம சேனலில் கிராஃப்ட் செஞ்சுட்ருக்கோம். லைக் வந்து வேஸ்ட் கார்ட்போர்ட், தர்மாக்கோல், வேஸ்ட் பேப்பர் அந்த மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் கிராஃப்ட் செய்வோம். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் திங் வச்சு ரீயூஸ் பண்ணுற ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கீழே லீஃப்க்கும் க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து கம் அப்ளை பண்ணி ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். வீடியோ எடிட் பண்ணுற டைம் தான் ஆக்சுவலாக எனக்கு இந்த கிராஃப்ட்டு செய்யவே ஆச்சு. ஸோ அந்தளவு ஒரு சிம்பிளான கிராஃப்ட்டு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.